अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசம் 108 திவ்யதேசங்களுக்குள்ளே நடுநாடு என்று சொல்லப்படுகின்ற மண்டலத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவநாதன், தேவநாயகன், தெய்வநாயகன் என்றெல்லாம் வழங்கப் பெறுகின்றான். அந்த எம்பெருமானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதிலே ஒன்றுதான் தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம். 50 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை பலவாறு விவரிக்கின்ற ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன். இப்பொழுது 20வது ஸ்லோகம், அதாவது இதற்கு முன்னாலே 16வது ஸ்லோகம் தொடங்கி அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அவயவங்களுடைய அழகையெல்லாம் வர்ணித்து வருகிறார். அவயவங்கள், ஆபரணங்கள் முதலானவற்றையெல்லாம் வர்ணித்து வருகிறார். அதிலே இன்றைய தினம் 20வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 20வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருநெற்றியிலே அணிந்திருக்கக்கூடிய ஊர்த்வ புன்ற திலகம் அதை வர்ணிக்கிறார். ஊர்த்வ புன்ற திலகம் என்னால் அந்த திருமண் காப்பு என்று நாம் சொல்லுகிறோம். நாம் எல்லோரும் கூட நெற்றியிலே அணிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் அணிந்து கொள்ளுகிற பொழுது அது எம்பெருமானுடைய திருவடி வடிவமாக சொல்லப்படுகிறது. அதாவது நெற்றியிலே அணியக்கூடிய திருமண் காப்பு 2 பக்கமும் அணியக்கூடியது அது எம்பெருமானுடைய 2 திருவடிகள் என்றும், நடுவிலே இருக்கக்கூடிய அந்த சிகப்பு ரேகை அது பிராட்டியினுடைய வடிவம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வடிவம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எம்பெருமான் அணிகிற பொழுது அது அவனுக்கு ஒரு அலங்காரமாக, ஒரு ஆபரணமாக அது சொல்லப்படுகிறது. கூரத்தாழ்வான் கூட வரதராஜ ஸ்தவத்திலே இதை பற்றி அருளி செய்கின்ற பொழுது ஊர்த்வத்தின் புன்ற திலகம் பகுமானாதி கிம்பி பர்ஷி சொல்லலாட்டே என்று உத்தரத்யுபரி பக்தஜனானிதி என்று மேலே மேலே பக்தர்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்லுகிறது என்று இது. அதனால்தான் இதுக்கு ஊர்த்வ புன்றம்னு மேல் நோக்கி இடப்படுகிறது. ஆக மேல் உலகங்களுக்கு இவர்களை அழைத்து செல்லுகிறது, நல்ல மேல் நன்மைகளை இவளுக்கு செய்கிறது என்கிறபடியினாலே மேல் நோக்கி இடப்படுகிறது என்று பார்க்கிறோம். இது அடியவர்களுக்கு இவ்வளவு உபகாரம் செய்கிறபடியினாலே இதை மிகவும் உகந்து தானும் இதை தன்னுடைய நெற்றியிலே அணிகிறான் என்று மிக அழகாக கூரத்தாழ்வான் தம்முடைய வரதராஜஸ்தவத்திலே அருளி செய்தார். இங்கே அந்த ஊர்த்வ புன்ற திலகம் அது எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது என்கிறதை வேதாந்த தேசிகன் இங்கே தேவநாயகனுக்கு திருநெற்றியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஊர்த்வ புன்றத்தை பற்றி இந்த 20வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். லாவண்யவர்ஷிணி லலாட்டதடே கணாபே பிப்ரத் தடித் குண விசேஷமிவோர்த்வ புன்றம் விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருதஸ்ய மன்யே விபாவயசி மாங்கலிக பிரதீபம். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய இந்த ஊர்த்வ புன்ற திலகம் என்று அருளி செய்கிறார் கூரத்தாழ்வான். இங்கே வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகத்திலே ஊர்த்வ புன்றம் என்றே காணப்படுகிறது. ஊர்த்வ புன்றம், அதாவது ஊர்த்வ புன்றம் என்னால் என்ன, புன்றம் என்னால் ஒரு அடையாளம், அதாவது ஒரு திலகம் போன்ற ஒரு விஷயம். அது ஊர்த்வம் மேல் நோக்கி இடுவது என்கிறபடியினாலே அதுக்கு ஊர்த்வ புன்றம் என்று பெயர் ஏற்படுகிறது. அதாவது புன்றங்களை அணிகிற பொழுது திரியக் புன்றம் எண்ணி இப்படி அணிபவர்களும் சில பேர் உண்டல்லவா.
அவரவர்களுடைய சமயத்தின்படி அவர்கள் இப்படி குறுக்காக அணிபவர்களும் உண்டு. ஆனால் இது நெடுக்காக அணியக்கூடியதாகினாலே இதற்கு ஊர்த்வபுன்றம் என்று பெயர். இந்த ஊர்த்வபுன்றம் இது எப்படி இருக்கிறது என்னால் அதை சொல்லுகிறார். லாவண்ய வருஷினி லலாட்ட தட்டே கனாபே. லாவண்ய வருஷினி லலாட்ட தட்டே, அழகை பொழிகின்றதான எம்பெருமானுடைய லலாட்டம். லலாட்டம் என்னால் திருநெற்றி. கீழ் ஸ்லோகத்திலே சொன்னார் அல்லவா, அட்டமி சந்திரனை போலே இருக்கக்கூடிய திருநெற்றி, மிக அழகான திருநெற்றி என்று சொன்னார். அப்படிப்பட்ட லாவண்ய வருஷினி, அந்த அழகை பொழிகின்ற லலாட்ட தட்டே, அந்த திருநெத்தியிலே அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், அந்த திருநெத்தி கனாபே, மேகம் போலே விளங்குகிறது என்றும் தெரிவிக்கிறார். மேகம் போலே என்று சொல்லுவதற்கு ஒரு கருத்து, எம்பெருமானுடைய திருமேனி கருத்து இருக்குமாகினாலே அந்த லலாட்டமும் கருத்து இருக்கிறது என்று அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அல்லது எம்பெருமான் மேகம் போலே எல்லாருக்கும் கண்டவுடனே அந்த ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாக எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இருக்கிறது, அதனால் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மேகம் போலே இருக்கிறது என்று இப்படி பல பொருள்களை கொள்ளலாம். ஆக மேகம் போலே விளங்குவதாய் அழகை பொழிவதாய் உள்ள அந்த லலாட்ட தட்டே, அந்த எம்பெருமானுடைய திருநெற்றி தடத்தில் அப்பொழுது அவன் என்ன அங்கே அணிந்து கொண்டிருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? பிப்ரத் தட்டித் குண விசேஷம் இவ ஊர்த்வபுன்றம், ஒரு மின்னல் கொடி போலே அமைந்திருக்கிறார் ஊர்த்வபுன்றம் என்று தெரிவிக்கிறார். இது நேரடியாக அந்த ஒரு பொருள் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் மறைமுகமாக இங்கே அப்படி தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். என்ன காரணம் என்றால், நெற்றியிலே அணியக்கூடிய அந்த திலகம் என்கிறது, அதாவது சாதாரணமாக இப்பொழுது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய திருமண்காப்பு, 2 வெள்ளைக்கற்றைகள், அது அவற்றின் நடுவிலே அணியக்கூடியது, அதுதான் சிகப்பாக அணியக்கூடியது, அதுதான் ஸ்ரீசூர்ணம் என்று சொல்லுகிறோம். இதை இங்கே வர்ணிக்கிற பொழுது எப்படி வர்ணிக்கிறார் என்றால், தட்டித் குண விசேஷம், மின்னல் கொடி போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். மின்னல் கொடி போலே நடுவிலே இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுன்னு சொன்னதனுடைய உட்கருத்தை நாம் பார்த்தோமானால், ஸ்ரீ மகாலட்சுமியைத்தான் மின்னல் கொடி போன்றவள் என்று ஆழ்வார்கள் பாசுரங்களிலே காட்டியிருக்கிறார்கள். எம்பெருமான் மேகம் போலே இருந்தானால் அவனுடைய அந்த அவனுக்கு ஒளி ஊட்டுபவளாக மின்னல் கொடி போலே பிராட்டி இருக்கிறாள் என்று அது உபனிஷத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அங்கே பிராட்டியை சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். அதே போல திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ்மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் என்றெல்லாம் பாசுரத்திலே சொல்லுகிற பொழுது கூட அதாவது எம்பெருமானுடைய திருமேனி அது மேகம் போலே இருந்தால் அதிலே மின்னல் கொடி போலே பிரகாசிக்கிறவள் பிராட்டி என்று சொன்னான். இப்போ இங்கே வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகத்திலே லாவண்ய வருஷினி லலாட்ட தட்டே கனாபே, மேகம் போலே இருக்கக்கூடிய லலாட்ட தட்டே இருக்கக்கூடிய திருநெற்றியிலே மின்னல் கொடி போலே இருக்கிறது அந்த ஊர்த்வபுன்றம் என்று தெரிவித்தார். அது எப்படி இருக்கிறது? பிப்ரத் தட்டித் குண விசேஷம் இவ ஊர்த்வபுன்றம், அந்த ஊர்த்வபுன்றமானது அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த ஊர்த்வபுன்றத்திற்கு இன்னொரு பெருமை சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லுகிறார். விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருத்தஸ்ய, இந்த உலகமெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் இருளாலே சூழப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். நிர்ஜரபதே விஸ்வஸ்ய தமசா, உலகத்தினுடைய இருள், அந்த இருளை போக்குகின்ற மாங்கலிக பிரதீபம் மன்யே, இந்த எம்பெருமானுடைய ஊர்த்வபுன்றம் இருக்கிறதே அது ஒரு மங்கள தீபம் போலே, அதாவது மங்கள தீபம் ஏற்றி வைத்தால், விளக்கை ஏற்றி வைத்தால் இருள் அகலுகிறது. ஆனால் எம்பெருமானுடைய திருநெற்றியில் இருக்கக்கூடிய அந்த ஊர்த்வபுன்றமாகிற அந்த மின்னல் கொடி அது எந்த இருளை அகற்றுகிறது என்று பார்த்தால் உலகத்தினுடைய அஞ்ஞானமாகிற இருளை அகற்றுகிறது, அறியாமையாகிற இருளை அகற்றுகிறது. விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருத்தஸ்ய, இந்த இருளினாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய உலகுக்கு இது உன்னுடைய திருநெற்றியிலே இருக்கக்கூடிய ஊர்த்வபுன்றம் மாங்கலிக பிரதீபம் இவ மன்யே என்று நான் நினைக்கிறேன் என்று, மங்கள தீபம் போலே என்றோ உன்னுடைய திருநெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த ஊர்த்வபுன்றம் அமைந்திருக்கிறது என்று இங்கே அந்த எம்பெருமானுடைய திருநெற்றியிலே இருக்கக்கூடிய ஊர்த்வபுன்றத்தை
ஊர்துவ புன்ற திலக்கத்தை இப்படி வர்ணித்தார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திருச்செவியை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருக்காதுகள் மிக அழகாக அமைந்திருக்கின்றன. அதை மிக அழகாக ஸ்லேஷத்திலே, அதாவது சிலேடையிலே சில சொற்களை அமைத்து இந்த ஸ்லோகத்தை மிக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஆஹுஸ்ருதிம் விபுதநாயக தாவகீனாம் ஆஷாகண பிரசவஹேதும் அதீதவேதாக ஆகர்ணிதே ததியமார்த்தரவே பிரஜானாம் ஆஷா பிரசாதயிதுமாதிஷதி ஸ்வயம் த்வாஹாம். ஆஹுஹு ஸ்ருதிம் விபுதநாயக. ஹே விபுதநாயக. விபுதநாயக என்னால் தேவநாயகன் என்பதுதான் அதனுடைய பொருள். அது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எம்பெருமானுடைய செவியிலிருந்து தான் ஆகாசம் என்கிறது உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆகாசம் என்கிறது ஒரு பூதம். அதாவது பஞ்சபூதங்கள் என்னால் நிலம், நீர், தீ, கால், சுடர், விசும்பு என்று சொன்ன இந்த விசும்பு என்கிற ஆகாசம், பூமி, ஜலம், நெருப்பு என்று ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது இந்த ஆகாசம் என்கிறது எங்கிருந்து உண்டாயிற்று என்றால் பகவானுடைய காதுகளிலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. எல்லாம் காரணங்கள். அதாவது என்ன, ஆகாசம் என்னால் இது சப்த குணக்கம் ஆகாசம் என்று சொல்லுவதுண்டு. சப்தத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியமாக செவிதான் சொல்லப்படுகிறது. ஆயினாலே எம்பெருமானுடைய செவியிலிருந்து அந்த ஆகாசம் உண்டாயிற்று என்று அது வேதம் சொல்லுகிறது. ஆகுஹு ஸ்ருதிம் விபுதநாயக தாவகீனாம் ஆஷாகண பிரசவஹேதும் அதீத வேதாக. அதீத வேதாக வேதங்களையெல்லாம் கற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகுஹு என்ன சொல்லுகிறார்கள் என்னால் வேதங்கள் என்ன சொல்லித்து என்று பார்த்தால், தாவகீனாம் ஆஷாகண பிரசவஹேதுஹு, உன்னுடைய அந்த காதுகளிலிருந்து இந்த ஆகாசம் என்கிறது உண்டாயிற்று. இந்த ஆகாசம் என்கிறது எங்கிருந்து உண்டாயிற்று? திசை, அதாவது ஆகாசம், ஆகாசம் கூட இல்லை, திசைகள். ஆகாசம் என்றும் சொல்லுகிறோம், திசைகள் என்று சொல்லுகிறோமே, அந்த திசைகள் எல்லாம் எங்கிருந்து உண்டாயிற்று என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருக்காதுகளிலிருந்து உண்டாயிற்று. ஆஷா என்கிற சொல்லுக்கு திசைகள் என்று பெயர் உண்டு. ஆகினாலே என்ன சொல்லுகிறார், அந்த விபுதநாயக தாவகீனாம், உன்னுடைய செவிகளிலிருந்து ஆஷாகண பிரசவஹேது, இந்த திசைகளெல்லாம் உண்டாயின என்று, திசைகளினுடைய கூட்டம், திசைகளின் கூட்டம் அல்லது ஆகாசம், அது உன்னுடைய காதுகளிலிருந்து உண்டாயிற்று என்று அப்படி சொல்லுகிறது வேதம் என்று அது பூர்வ அர்த்தத்திலே அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். இப்போ ஆகர்ணிதே ததியம் ஆர்த்தரவே பிரஜானாம் ஆஷாஹா பிரசாதயித்தும் ஆதிஷதி ஸ்வயம் துவாம். இப்பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால், அடியவர்கள் அவர்கள் ஆர்த்தரவே, அவல கூக்குரல், ஏதாவது கூப்பிட்டார்களானால், அதாவது அடியவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அப்பொழுது பகவானே இப்படி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, எனக்கு துன்பம் உண்டாகிறது என்றெல்லாம் கதறுகிறார்கள் அல்லவா. அப்பொழுது அந்த ஆர்த்த குரல், அதாவது அவலக்குரல்கள் அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது அந்த அவலக்குரல்களையெல்லாம் கேட்பது எது என்று கேட்டால் எம்பெருமானுடைய செவிதான், இந்த காதுகள் தானே. எம்பெருமானுடைய காதுகளிலே தானே இந்த சொற்கள் போய் விழுகிறது. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், அடியவர்களுடைய ஆஷாஹா பிரசாதயித்துமா அதிசதி, அந்த அடியவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. எதுன்னு கேட்டால் உன்னுடைய செவி. அடியவர்கள் கூக்குரல் எடுக்கிற பொழுது அந்த கூக்குரல் உன்னுடைய செவிகளிலே பட்டு அதனாலே என்ன பண்ணுகிறது என்னால் அந்த அடியவர்கள் கேட்கின்ற விருப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றுகிறாய். ஆக உன்னுடைய செவிகள், சம்ஸ்கிருதத்தில் ஆஷா என்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. ஆஷா என்னால் திசைகள் என்று ஒரு பொருள், ஆஷா என்னால் நம்முடைய ஆசைகள், விருப்பம் என்று ஒரு பொருள். ஆஹா, ஆசைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருச்செவி என்று முதல் பாதியிலே தெரிவித்தார். ஆசை என்னால் அந்த இடத்துல திசைகள், திசைகளுக்கு காரணமாக இருக்கிறது. உத்தரார்த்தத்தில் என்ன, அடியவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருப்பதும் எம்பெருமானுடைய செவிகள் தான். என்னால் விருப்பங்கள் அதை நிறைவேற்றும். நாம் கூக்குரல் இட்டால் அந்த கூக்குரல் உன்னுடைய காதிலே விழுந்தன்றோ, அது எம்பெருமான் நிறைவேற்றுகிறான். ஆயினாலே இப்படி ஆசைகளுக்கு காரணமாய் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதாயிருப்பது உன்னுடைய செவிகள் என்றோ என்று மிகவும் சமத்காரமாக இதை சிலேடையிலே அமைத்து இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன்.
இன்னும் அவருடைய அனுபவங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.